மதுரை அவனியாபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு மனநிறைவை அளித்ததாக ஜல்லிக்கட்டு போராட்ட களத்தில் ஈடுபட்டவரான நடிகர் அபிசரவணன் தெரிவித்தார். அவருடன் நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். ஜல்லிக்கட்டிற்காக தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் மாணவர்கள் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக சென்னை, மதுரை, திருச்சி போன்ற இடங்களில் மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற இந்த போராட்டம் அமைதியாகவும் நடைபெற்றது. மிகவும் ஒழுக்கத்துடனும் அந்த போராட்டங்கள் நடைபெற்றது. அதுல குறிப்பா மதுரை தமுக மைதானத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் அவருடைய பெற்றோர்களும் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்ட களத்தில் இருந்த இளைஞர்கள் இன்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் வந்திருக்காங்க. குறிப்பா நடிகர் அபிசரவணன் அவர்கள் அந்த போராட்டத்தை ரொம்ப முன்னின்று நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க வந்த பெரியோர்களாக இருக்கட்டும், எல்லோருக்குமே உணவுல இருந்து எல்லாமே கேரா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க இந்த அவனியாபுரத்துல வந்திருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை குறித்து கேட்கலாம். அபி வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு அதனுடைய வெற்றியாக இன்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? முதல்ல தமிழக மக்கள் அனைவரும் இல்லாமல் உலகத்தமிழ் அனைவரும் இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடின ஒவ்வொரு ஜீவனுக்கும் நாங்கள் அவங்க பார்த்துட்டு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த வாடிவாசன்ற ஒரு இடத்த பார்க்குறதா வாடாமல் நாங்கள் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸு, குடும்ப தலைவிகள், உடல் ஊனமுற்றவங்கன்னு பார்க்காம எல்லாம் சேர்ந்து தமுகத்தில் அறவழியில் அமைதியாக நாங்கள் பார்த்தோம். இந்த அவனியாபுரத்தில் முதல் நடக்கப்பெற்ற ஒரு அடக்குமுறை காரணமாக தான் உலகத்தமிழுக்கு எல்லாம் கவனம் திருச்சு இந்த ஜல்லிக்கட்டு வரணுன்ற ஒரு ஆசைக்கு நாங்கள் வந்தோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கண்கூட பார்க்குறதுக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்வதை காட்டிலும் முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் எங்களுக்கு தொடர்ந்து லைவ் டெலிகாஸ்ட் கொடுத்த நியூஸ் 7க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதையும் தாண்டி அந்த பனியும் வெயிலும் மழையும் தாண்டி ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்க கை குழந்தையை கொண்டு வந்து அங்கே நின்றுருந்தாங்க. அது அந்த ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் எங்களோட காணிக்கை ஆகிறோம். அதையும் தாண்டி இன்னைக்கு இங்கே எல்லாம் கட்டுக்கோப்பாக நடந்துட்டு இருக்கு. நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு தருணமாக இந்த விஷயம் நடந்திருக்கு. உலகத்தமிழர்கள் எல்லாருக்கும் நாங்கள் திரும்ப 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 நாங்கள் சொல்கிறோம், நம்மளோட கலாச்சாரத்தை மாணவர்கள் அமைதியான முறையில் மீட்டிருக்காங்க. தயவு செஞ்சு தவறான செய்திகள் எதுவுமே பரப்பனா சந்தோஷம் மட்டும்தான். எங்களுக்கு தேவை என்னன்னா எங்களோட கலாச்சாரம், பாரம்பரியம் காக்கப்படணும். அது காக்கப்பட்டிருக்கு. இனி அலங்காநல்லூரும் பாலமேடும் நடக்குது. இது இன்று முடியாம இனி தொட்டு எங்களுக்கு அடுத்த வர ஜென்ரேஷனுக்கும் இது பாரம்பட்டு போகணும். ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்க ஆசைப்படுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே அவனியாபுரம் மண்ணில் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் அவனியாபுரத்தை திரும்பி இங்கே தான் ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் தடவை மதுரை மாநகரத்தில் ஒரு ஜல்லிக்கட்டு இவ்வளோ அமைதியான முறையில் காலேருந்து நடந்திருக்கு. எல்லாரும் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு சந்தோஷமான தருணத்தை உலகத் தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் சமர்ப்பிக்கணும். இனி நாங்கள் எங்களோட கடமை என்னமோ அது நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இனி சந்தோஷமாக நாங்கள் எங்களோட பணிகளை நாங்கள் தொடருவோம். நன்றி. ஒவ்வொருவருடைய மகிழ்ச்சியாகவே இதை நம்ம பார்க்கப்படுது. இதில் போராட்ட களத்தில் ஒவ்வொருத்தரும் கலந்து தங்களுடைய அந்த மிகப்பெரிய போராட்டத்தினுடைய ஒரு வெற்றியாகவே இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை பார்க்கிறார்கள்.